தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் முடிந்துவிட்டதால் தேர்தல் சோதனையில் ஈடுபட்டு வந்த பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்களை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பல இடங்களில் கலைக்க இருப்பதாக தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் வரை அந்த மாநிலங்களை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் மட்டும் தேவைக்கு ஏற்ப பறக்கும் படை செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவித்தார். எனவே கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட ரூபாய் 50,000 என்ற உச்சவரம்பில் மாற்றம் கிடையாது என்றும் வினவினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கர்நாடக சிக்கபல்லாபூரில் நேற்று பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொண்டார். இதில் பேசிய முன்னாள் பிரதமரும் ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவருமான தேவகவுடா, 28 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மத்திய அரசிடம் மேகதாது திட்டத்துக்கு அனுமதி தாருங்கள் என கேட்போம் என்று பிரதமர் மோடி முன்னிலையில் தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள அர்ஜுன் நகர் பகுதியில் சிலர் வழக்கம் போல் சுற்றுச்சுவர் அருகில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சுற்றுச்சுவர் இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளுக்குள் 4 பேர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக திரண்டு இடிபாடுகளை அப்புறப்படுத்தி உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 12 வயது சிறுமி உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அங்கு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கு ஆதரவாக பாஜக மகளிர் அணி சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் விளவங்கோடு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பங்கேற்று பேசினார். அப்போது அவர் மலையாளம், தமிழ், ஆங்கிலம் என 3 மொழிகளில் பேசி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கோடை விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் நாடு முழுவதும் 9,111 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அந்த வகையில் தெற்கு ரயில்வே சார்பில் 19 சிறப்பு ரயில்கள் 239 சேவைகளாக இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்து தெற்கு ரயில்வே மூலம் கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார், டெல்லி, மேற்கு வங்காளம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இயக்கப்படுகின்றன. மேலும் சில சிறப்பு ரயில்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய மாநிலங்களை குடும்ப கட்சிகளும் ஊழல் நிறைந்த கட்சிகளும் ஆட்சி செய்து வருவதாகவும் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தென்னிந்தியாவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், கடந்த 2019ஆம் மக்களவைத் தேர்தலில் தென்னிந்தியாவில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது. தென்னிந்திய மாநிலங்களை குடும்ப கட்சிகளும் ஊழல் நிறைந்த கட்சிகளும் ஆட்சி செய்து வருகின்றன. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தென்னிந்தியாவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 14 மக்களவைத் தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதியும் 4 தொகுதிகளுக்கு மே 7ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட தேர்தலில் 5 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அசாமில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 5 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கவுஹாத்தி தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான இன்று சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோவிலில் உள்ள வடக்கு மேற்கு ஆடி வீதியில் உள்ள மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த பக்தர்கள் தாங்களும் மங்கள நான் அணிந்து கொண்டனர். தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விருந்தும் வழங்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.